ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 18. மாறுபாடான அத்வைதத்தை உணர்தல். புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார். அடுத்த கேள்வி கவனத்தை கவர்வதாக உள்ளது. தன்னை கடவுளுடன் ஒருமைப்படுத்தும் அத்வைதிகள், தன்னை கடவுளிடமிருந்து முற்றிலும் வேறுபடுத்தும் துவைதிகள் மற்றும் தன்னை கடவுளுடன் வரையறுக்கப்பட்ட முறையில் ஒருமைப்படுத்தும் விசிஷ்டாத்வைதிகள் எனப்படும் அனைத்து ஆன்மீகவாதிகளும் ஏன் ஒன்றுபட்டு இயங்கக்கூடாது? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இது சாத்தியமே. அத்வைதிகளையும் துவைதிகளையும் ஒன்று சேர்ப்பதற்காகவே சைதன்ய மகாபிரபுவால் இவ்வழிமுறையானது கற்பிக்கப்பட்டது. தவிர்க்க முடியாதபடி நாம் அனைவரும் பகவானின் தொண்டர்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்வைதிகள் தவறாக தங்களையும் கடவுளாக கருதி கொள்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு கடவுளாக முடியும்? இது தவறான கருத்தாகும். கடவுள் ஷத் ஐஸ்வர்ய பூர்ணம், 6 வகை ஐஸ்வர்யங்களை பூரணமாக உடையவர். கடவுள் சக்தி, செல்வம், அழகு, புகழ், அறிவு, துறவு என இந்த 6 வகை ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக உடையவர். எனவே நாமும் கடவுளாக முடியும் என்ற அத்வைதிகளின் எண்ணம் செயற்கையானது. நாம் கடவுளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள், தனிப்பட்டவர்கள் என்று துவைதிகள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் ஜீவாத்மாக்கள் கடவுளின் முக்கிய பகுதிகளே என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். மேலும் வேதங்கள் கூறுவதாவது, நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம். இறைவனும் அவரும் அவரது சிருஷ்டி பொருள்களும் உயிர் வாழ்வனவே ஆகும். இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், இறைவன் மற்றெல்லா ஜீவன்களையும் ரட்சிக்கிறார். ஏகோ யோ பாகுனாம் வித்தாதி காமான். இது முற்றிலும் உண்மை. இறைவன் ரட்சிக்கிறார், நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். நாம் சுதந்திரமானவர்கள் அல்ல, நாம் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இறைவன் ஆட்கொள்பவர். ஆனால் ஆட்கொள்ளப்பட்ட நாம் இறைவனின் முக்கிய பகுதிகளாகையால் நாமும் இறைவனது குணங்களை கொண்டுள்ளோம். எனவே அசிந்தைய பேத அதாவது ஜீவாத்மாக்கள் ஒரே சமயத்தில் இறைவனிடம் இருந்து வேறுபட்டும் ஒன்றாகவும் விளங்குகின்றன என்பதே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தத்துவமாகும். இறைவனின் முக்கியமான பகுதி என்பதால் ஜீவாத்மா அவரை போன்றதே. எனவே இறைவன் தங்கம் என்றால் ஜீவாத்மாவும் தங்கமே. அதுவே இருவருக்கும் உள்ள குண ஒற்றுமை. ஆனால் இறைவனோ மிக பெரியவர், நாமோ மிக சிறியவர்கள். இவ்வகையில் நாம் இறைவன் என்றும் மாறுபட்டவர்கள். இறைவனுடன் ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் அசிங்கிய பேத விளங்கும் எண்ணி பார்க்க முடியாத இவ்வரிய தத்துவத்தை சைதன்ய மகாபிரபு அதிகாரபூர்வமாக பறைசாற்றுகிறார். இதுவே உண்மையான தத்துவம். எனவே விவேகம் உள்ளவர்கள் அனைவரும் இத்தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்று சேரலாம். விவேகமற்ற திரிக்கப்பட்ட அவர்களது தத்துவங்களிலேயே பிடிவாதமாக இருப்பவர்கள் ஒன்று சேர்வதென்பது இயலாததாகும். எப்படி இருப்பினும் ஜீவாத்மா ஒரே சமயத்தில் இறைவனுடன் நித்தியமாக ஒன்றுபட்டும் வேறுபட்டும் விளங்குவது உண்மையாகும். மமைவாம்சோ ஜீவ லோகே எனும் ஸ்லோகத்தை படியுங்கள். ஹரி சௌரி என்பவர் படிக்கிறார். மமைவாம்சோ ஜீவ லோகே ஜீவபூத சனாதன மனஸ்தார்னீந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. கட்டுண்ட இவ்வுலகில் வாழும் ஜீவாத்மாக்கள் எனது நித்தியமான பகுதிகளே. கட்டுண்ட வாழ்க்கையின் காரணமாக மனம் உள்பட 6 புலன்களையும் கொண்டு மிகவும் கடினமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பகவத்கீதை 15.7 ஸ்ரீல பிரபுபாதா தொடர்கிறார். எனவே ஜீவாத்மா இறைவனின் நித்தியமான பகுதி எனும் போது அவன் எவ்வாறு முழுமையானவனாக முடியும்? பகுதி பொருளும் முழு பொருளும் ஒருபோதும் சமமாக முடியாது. இது சந்தேகமற்ற உண்மையாகும். எனவே இறைவனுக்கு சமமாவதென்பது தவறான கருத்தாகும். மாயாவாதிகளோ கடவுளாக முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது இயலாத காரியமாகும். அவர்கள் இறைவனது தொண்டர்களாக முயற்சித்தால் அவர்கள் குறைகளற்றவர்களாக ஆகலாம். நமது இயற்கையான நிலையில் இருந்து கொண்டு இறைவனின் சேவகனாக தொண்டு செய்ய வேண்டும் என்றே வைஷ்ணவ தத்துவம் போதிக்கிறது. அதுவே குறையற்ற நிலை. ஆனால் சேவகன் எஜமானனாக முயற்சித்தால் அது செயற்கையானதே. எப்படி இருப்பினும் ஆன்மீக உலகில் அடிக்கடி சேவகனுக்கும் எஜமானனுக்கும் வித்தியாசமற்ற நிலையை காணலாம். உதாரணத்திற்கு கிருஷ்ணரின் நண்பர்களான இடையர் குல சிறுவர்கள் கிருஷ்ணரை இறைவனாக அறிவதில்லை. அவருடன் சரிசமமாக விளையாடுகிறார்கள். விளையாட்டில் கிருஷ்ணர் தோற்றுவிடும் போது அவர் தனது நண்பர்களை தோள் மேல் சுமக்கிறார். முதிர்ச்சி அடைந்த ஆன்மீக எண்ணத்தினால் அவர்கள் யார் கடவுள் யார் கடவுள் இல்லை என்று சிந்திப்பதில்லை. எப்படி இருப்பினும் இறைவனின் அச்சக்தியினால் இவ்வறிவும் மறைக்கப்படுகிறது.
பற்பல பிறவிகளில் பக்தி தொண்டாற்றிய பிறகே நாம் அந்நிலையை எய்த முடியும். இது ஸ்ரீமத் பாகவதம் 10.12.1 சொல்லப்பட்டுள்ளது. இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்யாம் தாஷ்யம் கதானாம் பரதைவதேன மாயாஸ்திதானாம் நரதாரகேன ஷாகம் விஜஸ்கிருத புண்ணிய பூஜ்யா. இடையர் குல சிறுவர்கள் கிருஷ்ணருடன் விளையாடுகிறார்கள். கிருஷ்ணர் யார்? அவர் பிரம்மசுக்ய ஆன்மீக பேரின்பத்தின் சாராம்சமாவார். அவரே பரம் பிரம்மன், பரமாத்மா. சாதாரண மக்களுக்கு சாதாரண சிறுவனாக தோன்றினாலும் இடையர் குல சிறுவர்கள் பரபிரம்மத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கிருஷ்ணருடன் எவ்வாறு விளையாடும் பேற்றினை பெற்றார்கள்? கிருத புண்ணிய புஞ்சாம். பற்பல பிறவிகள் பக்தியுள்ள செயல்கள் புரிந்த பின்னர் அவர்கள் கிருஷ்ணருடன் சரிசமமாக விளையாடும் அதிர்ஷ்டத்தை பெற்றார்கள். கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்திற்கு போகும் பொழுது பரமபுருஷரான பகவானுக்கும் அவரது ஆதிக்கத்திற்குட்பட்ட சேவர்களுக்கும் வித்தியாசம் காண முடியாத அளவிற்கு கிருஷ்ணரிடம் நேசம் கொள்வீர்கள். இதுவே தூய பக்தி சேவையினை பற்றிய கருத்து. கிருஷ்ணரின் வாசஸ்தலத்தில் வசிப்பவர்கள் கிருஷ்ணரிடம் சஞ்சலமற்ற உறுதியான அன்பை கொண்டுள்ளார்கள். அதுவே பிருந்தாவன வாசிகளின் வாழ்க்கை. பக்தர்கள், கன்றுகள், மரங்கள், மலர்கள், நீர், முதியோர் கிருஷ்ணரிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டுள்ளனர். கிருஷ்ணரின் பெற்றோர்களான யசோதை, நந்தர் என அனைவரும் கிருஷ்ணரிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டுள்ளனர். அனைவரும் கிருஷ்ணரின் சிந்தனையிலேயே ஆழ்ந்துள்ளனர். சில நேரங்களில் பிருந்தாவன வாசிகள் கிருஷ்ணரின் வியக்கத்தக்க லீலைகளை கண்டு அவரை தேவர்களில் ஒருவராக கருதுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறிவதில்லை. அவ்வாறு அவர்கள் அறிந்தாலும் கிருஷ்ணர் அதை மறக்கும்படி செய்து விடுவர். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிருஷ்ணர் இப்பூவுலகில் அவரது லீலைகளை வெளிப்படுத்திய போது அவர் பல அபாயகரமான சூழ்நிலைகளில் வெற்றி கண்டார். பல அரக்கர்கள் அவரை கொல்வதற்காக வந்தார்கள். கிருஷ்ணர் அபாயங்களுக்குள்ளானவர் என நினைத்து அவரை காப்பாற்றுவதற்காக அவரது தாய் யசோதை பல மந்திரங்களை உச்சரிப்பாள். கிருஷ்ணரின் உற்றாரும் உறவினரும் கிருஷ்ணர் கடவுளே என்பதை புரிந்து கொள்ளவில்லை. எனவே பிருந்தாவன வாழ்க்கை மிகவும் மேன்மையானதான ஆராத்யோ பகவான் பிரஜே தனயஸ்தம் பிருந்தாவனம் என சைதன்ய மகாபிரபு போதித்தார். அதாவது நந்த மகாராஜாவின் மகனான கிருஷ்ணரை போன்றே அவரது இருப்பிடமான பிருந்தாவனமும் வணங்குவதற்குரியதே என்று கூறுகிறார். இவ்வுண்மைகள் உயர்நிலையில் உள்ளவர்களால் அறியப்படுபவை ஆகும். பகவானுடன் ஒன்றி விடுவது என்பது பரிசுத்தமான எண்ணமல்ல என்பதை பக்தனால் மட்டுமே உணர முடியும். பிருந்தாவனத்தில் வாழும் பக்தர்கள் இறைவனை பாசத்தினால் கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். இவ்வுண்மையை மாயாவாதிகளாலும் அத்வைதவாதிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது. தூய பக்தர்களால் மட்டுமே இவற்றை புரிந்து கொள்ள முடியும். கடவுளுடன் ஒன்றாவதன் நன்மைதான் என்ன? கடவுளுடன் நாம் ஏற்படுத்தக்கூடிய வாத்சல்ய மற்றும் மாதுரிய ரசங்களை போன்ற உயர்ந்த உறவுகளை பற்றி சைதன்ய மகாபிரபு விளக்கியது போல் வேறெந்த வைஷ்ணவ தத்துவங்களாலும் கூட விளக்க முடியாது. முக்கியமாக கிருஷ்ணரிடம் நாம் காதலர்களுக்குரிய அன்பை, அதாவது மாதுரிய ரசம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை சைதன்ய மகாபிரபு கற்பித்தார். அதே சமயத்தில் பொதுப்படையாக புரிந்து கொள்வதற்காக அசிந்திய பேதா பேத, ஒரே சமயத்தில் பகவானுடன் ஒன்றாகவும் பகவானிலிருந்து வேறுபட்டும் விளங்குதல் எனும் தத்துவத்தை சைதன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தினார். இது பகவத்கீதை 15.7 கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ளது. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத. ஜீவாத்மாக்கள் பகவானின் பகுதிகளே, எனவே நாமும் கடவுளை போன்றவர்களே. ஏனெனில் நாமும் பகவானின் குணாதிசயங்களை சிறிய அளவில் பெற்றுள்ளோம். ஆனால் கடவுளோ எஜமானன், நாமோ அவரது சேவகர்கள். ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான். நாம் காப்பாற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்படுகிறோம். அதுவே நமது நிலை. நாம் ஆள்பவரின் நிலையை எய்துவது இயலாததாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் கடவுளை நேசிப்பது எப்படி என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.